என்னைக்கு ஒரு கட்சி துவங்குறீங்களோ, ஒரு கொள்கைக்காக ஒரு கட்சியை தொடங்குறீங்க, ஒரு கொள்கைக்காக நீங்க தலைவரா அங்க முன் நிக்கிறீங்க. அப்போ உங்க கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நீங்க எப்ப மக்கள் கிட்ட எடுத்துட்டு போக முடியும்? உங்க கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வெறும் மைக்குக்கு மேடைக்கு மேடை நீங்க ஸ்டேஜ் போட்டு பேசினா போடுமா? எனக்கு ஆட்சியும் வேண்டாம், அதிகாரமும் வேண்டாம், நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன்பா, நான் லைஃப் லாங் என் வாழ்க்கை முழுக்க உங்க காலே கதின்னு கால் தெரப்பி பாக்குற ஸ்டாலின் அவர்களின் கால் தெரப்பி பாக்குற திருமாவர்களே, நீங்க ஒரு தலைவரா? நீங்க ஒரு அனில் குஞ்சா? மக்களிடம் மட்டும் ரவுடிசம் காட்டும் திருமாவர்களே, ஒரு ரோட்ல பாவம் அவர் பாவம் ஒரு டூ வீலர்ல போறாரு, உங்களை மாதிரி சொகுசு கார்லயா போறாரு? அவரை இடிச்சுட்டா அவரையே இடிக்க வந்தாருன்னு வீடியோ சாட்சியோட இருக்கும் போதே இப்படி அடாவடி பண்ணும் திருமாவர்களே, மக்களை மட்டும் மிரட்ட தெரியும் திருமாவர்களே. ஆனா ஸ்டாலின் முன்னாடி அப்படியே கொத்தடிமையா நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்களே. நீங்க ஒரு தலைவரா? விசிகா இன்னைக்கு ஒரு கட்சியா இருக்க லாய்க்கே இல்ல. திருமாவர்கள் இன்னைக்கும் ஒரு தலைவர்னு சொல்லி தெரிய அவருக்கு அருகதை என்னைக்கோ இழந்துட்டாரு.